திருச்சிற்றம்பலம். இன்றைக்கி சிவபூஜைக்கு உண்டான புஷ்பங்கள் எடுத்திருக்கோம். அதோட லிஸ்ட்டு ஒரு பகுதியை மட்டும் பார்ப்போம். முதலாவதாக அஷ்ட புஷ்பார்ச்சனைக்காக நீலோத்பல புஷ்பம், புன்னை புஷ்பம், தாமரை புஷ்பம், செண்பகம், அரளி, அதாவது அலரி இல்லை, இது அரளி, நந்தியாவட்டம், வெள்ளை எருக்கு, அரிக்கம்னு சொல்லக்கூட வெள்ளை இருக்க புஷ்பம், அடுத்தது அரளி புஷ்பம், இது எல்லாமே எடுத்திருக்கோம். இதே மாதிரி நந்தியாவட்டம் எல்லாமே வச்சுருக்கோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது வாசனை வரக்கூடிய ஸ்வேத விருட்சி. இது சீசனில் மட்டும் பூக்கக்கூடியது, ரொம்ப விசேஷமான ஸ்வேத விருட்சி. இதுதான் அசல் விருட்சி. அது கொன்றை புஷ்பம். அடுத்தது இது கஸ்தூரி அரளி. அதில் 2 கலர், பிங்க் ஒயிட் கஸ்தூரி அரளி. மயில் கொன்றைன்னு சொல்லக்கூடியதில் மயில் கொன்றை சிகப்பு மற்றும் மஞ்சள் மயில் கொன்றை ஆவார புஷ்பம். இந்த பக்கத்தில் கருமுகை, நம்மாழ்வாரோட பாசுரத்தில் வரக்கூடியதும் சைவ திருமுறைகளில் வரக்கூடிய கருமுகை புஷ்பம். இது விஷ்ணு கிரந்தை. இது வன மல்லிகைன்னு சொல்லக்கூடிய காட்டு மல்லிகைப்பூ. சீசனில் மட்டும்தான் கிடைக்கக்கூடியது, நம்ம வளர்த்தா வளராது, காட்டில் தானாக வளரக்கூடியது. அதே மாதிரி சங்கு புஷ்பத்தில் 5 இதழ் சங்கு புஷ்பம். இது கொழுக்கட்டை மந்தார புஷ்பம். இது நுணா புஷ்பம், மஞ்சனத்தின்னு சொல்லக்கூடிய நுணா புஷ்பம். இது ஒரு வகையான புலிநகை கொன்ற மந்தார புஷ்பம். குந்த புஷ்பம், நித்தியமல்லி. இது கோவர்த்தனம், பாரிஜாதம் கிடையாது. இது கைப்பட்ட இடம்லாம் ப்ரௌன் கலராக மாறிடக்கூடிய கோவர்த்தனம்ங்கிற ரொம்ப விசேஷமான கோவர்த்தன புஷ்பம். இது ஆஸ் யூஷுவல் பாரிஜாதம் நம்ம கிடைக்கக்கூடிய புஷ்பம். அடுத்தது இது வகுலாபரணம்னு சொல்லக்கூடிய மகிழம்பூ. இந்த மகிழம்பூ இது வகுலாபரணம்னு சொல்லக்கூடிய பூ. இது மனோரஞ்சித புஷ்பம். இது மைசூர் மல்லின்னு சொல்லக்கூடிய செண்டு மல்லி. வாசனை ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய பூஜைக்கு நான் ரொம்பவே உகர்ந்த செண்டு மல்லி புஷ்பம். இது தாடிமி குஷ்மம்னு சொல்லக்கூடிய மாதுளப்பூ. இது அருகம்புல் சிவபூஜைக்காக. இது திருச்செந்தூரில் முருகப்பெருமானோட ஸ்தல விருட்சமாக இருக்கக்கூடிய பன்னீர் புஷ்பம். பன்னீர் புஷ்பம்னு சொல்லக்கூடிய பன்னீர் புஷ்பம், அதோட பத்திரம். இது தும்பை, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சக்கூடிய தும்பைப்பூ, அதோட பத்திரம். அடுத்ததாக இருக்கக்கூடியது இது மந்தார பத்திரம். இது பெருந்தும்பைன்னு சொல்லக்கூடியது பெருந்தும்பை பத்திரம். இது நாயுருவி. இது சந்தன பத்திரம். இது அர்க்கிய பத்திரம். இது புன்னை பத்திரம். இது மல்லிகைப்பூ இலை. அடுத்தது இது நந்தியாவட்ட இலை. இதெல்லாம் அர்ச்சனைக்காக எடுத்து வச்சுருக்கோம். அதே மாதிரி பஞ்சவில்வ அர்ச்சனைக்காக பஞ்சவில்வங்களே சில வில்வங்களும் வச்சுருக்கோம். முதலாவதாக காசி வில்வம், ரொம்ப அளவில் பெரியதாகவும் வாசனை அதிகமாகவும் சிவபூஜைக்கு ரொம்ப உகர்ந்ததாக இருக்கக்கூடிய காசி வில்வ இலை. இது கிழுவை, முக்கிழுவைன்னு சொல்லக்கூடிய கிழுவை. இது அடுக்கு வில்வம், எல்லாருமே பார்த்துருப்போம். இது இப்போ ரீசெண்டாக கிடைக்கக்கூடிய அடுக்கு வில்வம். அடுத்ததாக இருக்கக்கூடியது விலா இலை, கருவிலம்னு சொல்லக்கூடியது. வில்வம் கூவிலம், இது கருவிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய விலா இலை. அடுத்தது நொச்சி, ஐவிலை நொச்சி, மாவிலங்கம். இதை பற்றி தனியாக ஆல்ரெடி போஸ்ட் போட்டிருப்பேன், இந்த 2 புஷ்பங்களை பற்றியும். அது கூடவே கிருஷ்ண துளசியும் வெண் துளசியும் வச்சுருக்கேன். சிவபூஜைக்கு துளசி சோமவாரத்தில் ரொம்பவே விசேஷம், நிறைய பேர் பயன்படுத்துறதில்ல. ஆகமத்திலே சொல்லப்பட்டதில் சோமவாரத்துக்கான பத்திரங்கள் துளசி தான், துழாய்னு சொல்லக்கூடிய துளசி. அடுத்தது திருநீற்று பச்சிலை, தேவதாரு இலை, வெண் மருதாணி பூ, சகப்பு மருதாணி பூ. இப்போதைக்கு இந்த ஒரு பகுதி இப்போ சிவபூஜைக்காக எடுத்திருக்கோம். திருச்சிற்றம்பலம். அடுத்த பகுதியோடு நம்ம பார்ப்போம்.